எஸ் வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல்ல குழந்தைங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததான் நம்ம கூட உங்க பேர் என்ன? ஜி நிதிஷ் மேம். என்ன டாபிக் பேச போறீங்க? மரத்தை பத்தி பேச போறோம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th A ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல். மறதியை பத்தி மறக்காம பேசுறீங்க. ஆல் தி பெஸ்ட். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் பெயர் கோ நிதிஷ். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் ஜெயராம் பப்ளிக் மேல்நிலைய பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்போது உங்களிடம் மரத்தை பற்றி கூறப்போகிறேன். மரம் நமது சிறந்த நண்பன். மரங்கள் மழை பொழிவதற்கும் பெரிதாக உதவுகின்றன. மரங்கள் காற்றை தூய்மையாக்கிறன. கோடை காலத்தில் மரங்கள் நமக்கு நிழல் தருகிறன. மரத்தில் உள்ள பாகங்கள் காய், கனி, இலை, பூக்கள், ரம்பம் மற்றும் மூலிகை என பல நன்மையுள்ள பொருட்களை மரம் நமக்கு தருகிறன. ஆனால் நாம் மரத்திற்கு செய்யும் நலன் மரம் வளர்ப்பதும் நீர் ஊற்றுவதும், மற்றவர்கள் செய்யும் தீமைகள் மரம் வெட்டுவதும் பக்கம் உருவாக்குவதும். மரங்கள் மண்ணரிப்பை தடுக்கிறன. மரத்தில் காய்ந்திருக்கும் இலைகள் மண்ணிற்கு உரமாய் காணப்படலாம். மரத்தில் உள்ள பாகங்கள் காய், கனி இதெல்லாம் விலங்கு மற்றும் பறவைகளுக்கு உணவாய் காணப்படலாம். அப்போதெல்லாம் நம் மூத்தோர்கள் 70-80 வயது வரை வாழ்ந்திருந்தார். ஆனால் நம் எதிர்கால சந்ததிகள் 40-50 வயது வரை வாழ்வதே மிக பெரியது. ஏனென்றால் மரம் இல்லை என்றால் ஆக்சிஜன் காற்று இல்லை. மரத்தில் உள்ள ஆக்சிஜன் காற்று வெளிப்படுத்தினால் நம் உயிர் வாழ மிக நீண்ட காலங்கள் வாழ்கிறனர். மரம் இல்லை என்றால் வாழ்வில்லை. மரம்தான் நமக்கு காற்று தருகிறன. மரம் இல்லை என்றால் ஆக்சிஜன் காற்று இல்லை. ஆக்சிஜன் காற்று இல்லை என்றால் உயிர் இல்லை. உயிர் இல்லை என்றால் பூமி இல்லை. பூமி இல்லை என்றால் வாழ்வே இல்லை. அதனால்தான் மரத்தை வெட்ட வேண்டாம் என்று கூறுகிறேன். ஆனால் நம்மளால் மரத்தை வெட்டாமல் இருக்க முடியாது. எடுத்துக்காட்டாக மரத்தை வெட்டினால்தான் பக்கம் உருவாக்க முடியும். பக்கம் உருவாக்கினால்தான் மாணவர்கள் படிக்க முடியும். மரத்தை வெட்டினால்தான் புகையடிப்புக்கு விறகு பயன்படுத்த முடியும். ஒரு மரம் வெட்டினால் 4 சிறிது மரத்தை நட வேண்டும். ஒரு மரம் தரும் ஆக்சிஜன் காற்று 4 மரம் தருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிதிஷ் சூப்பராகவே பேசிட்டாரு. நிதிஷ் சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டில் எத்தனை மரம் இருக்கு? மேம் 4-5 இருக்கு மேம். 4-5 இருக்கா? நீங்க எத்தனை மரம் நட்டிருக்கீங்க? மேம் ஒரு 3-4. சரி, ஓகே. தமிழ்நாட்டோட தேசிய மரம் எதுன்னு தெரியுமா? மாம்பழம். பனைமரம். ஓகே, மரத்தை பத்தி சூப்பராகவே பேசினாரு. எதுக்கெல்லாம் நம்ம மரத்தை கட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு மரம் வெட்டிட்டோம்னா அதுக்கு பதில் எத்தனை மரம் நட்டு வைக்கணும்? 4 செடி நட்டு மரமா வளர்க்கணும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட யார் வந்திருக்காங்க? அப்பா, அம்மா. வாங்க. நிதிஷோட அப்பா சர்வேஷ். சர்வேஷ் என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்களா? நீங்களும் அண்ணா மாதிரி வளர்ந்ததும் நல்லா பேசுவீங்களா? வெக்கம் வந்துடுச்சு. ஓகே, சொல்லுங்க. நிதிஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நிதிஷ் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல பேசுகிறாரோ இல்லையோ, நான் முதல்ல எந்த போட்டி வச்சாலும் முதல்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கன்னு. அப்போ தான் உனக்கு ஸ்டேஜ் ஃபியர் போகும். மனசில் நமக்கு என்ன படுதோ அதை வெளியில் பேசணுன்னா முதல்ல ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்றது சொல்லுவேன். எந்த போட்டினாலும் முதல்ல போய் பேர் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவர் பேசுனது எனக்கே வீட்டில் கூட இந்த மாதிரி பேச மாட்டார். இங்கே ஒரு 2-3 நிமிஷம் பேசுனது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். நல்ல தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. ரொம்பவே நன்றி நிதிஷ், சூப்பராக பேசியிருக்கீங்க. எஸ் வர்மா வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட தனி சிறப்பு, திறமை அப்படின்னு எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம கூட ஸ்ரீதன்யா இருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th. என்ன டாபிக் பேச போறீங்க? இயற்கை பாதுகாப்பு. சூப்பராக பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே ஸ்ரீதன்யா. நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகின்றேன். அதாவது இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பை பற்றி பேச போகின்றேன். நம் வாழ்விற்கு மிக அடிப்படையாக இருப்பது இயற்கைதான். காடுகள், ஆறுகள், மலைகள், விலங்குகள், பறவைகள் போன்ற அனைத்தும் இயற்கை வளங்கள் தான். இயற்கை வளங்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இயற்கை நமக்கு தேவையான சுத்தமான காற்றையும் குடிநீரையும் வழங்குகிறது.
இயற்கையின் முக்கிய அம்சமான மரங்கள் நமக்கு நிழல், உணவு போன்ற பல பொருட்களை தருகின்றன. நம் முன்னோர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தனர். ஆனால் இன்றைய உலகில் நாம் இயற்கை அழித்து வருகின்றோம். எனவே மரங்களை நடுவோம். இயற்கை மரங்களின் இயற்கையின் வரங்கள். மரங்கள் நமக்கு நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. எனவே ஒவ்வொருவரும் மரங்களை நட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் நீர்நிலைகள் மற்றும் மனித ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. நீர்நிலைகள் மண் மாசுபடுகிறது. எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். பிளாஸ்டிக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவோம். இயற்கை வளங்களை அழிப்பதை நிறுத்திவிட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல சூழலை விட்டு செல்வோம். இயற்கை நமக்கு தாய் போன்றது. அதை நாம் பாதுகாக்காவிட்டால் நாம் அடுத்த தலைமுறைக்கு நம் வாழ முடியாத நிலை ஏற்படும். எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். நன்றி. ஸ்ரீதன்யா சூப்பராகவே அவங்க ஸ்பீச்சை முடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நார்மலாக இருங்க. ஸ்ரீதன்யாவோட பேரண்ட்ஸ் சொல்லுங்கள் சார், ஸ்ரீதன்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால பார்த்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி ஷோவில் கலந்துக்கிறது. அதனால் சின்னதாக ஒரு பதட்டம் ஏற்பட்டுருச்சு. நல்லா வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இது புதுசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஓகே சார், நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணீங்க. தெரியுமா, நீங்கள் க்ரீன் கலர் ஃப்ராகை போட்டு வந்திருந்தீங்கன்னா இயற்கையோட தேவதை மாதிரி, ஒரு பிரின்சஸ் மாதிரி இருந்திருப்பீங்க. ஓகேயா, சூப்பராக பண்ணீங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எஸ்.எஸ். வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இதில் அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக, உங்கள் பேர் என்ன? மிதுன் கிருஷ்ணா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். என்ன டாபிக் பேச போறீங்க? பாரம்பரிய உணவு முறைகள். சத்தமா? பாரம்பரிய உணவு முறைகள். சூப்பர்மா, ஆல் தி பெஸ்ட். இங்கு கூட இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிஆர் மிதுன் கிருஷ்ணா. நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரம்பரிய உணவு முறைகள். பாரம்பரிய உணவு என்பது ஊட்டச்சத்துள்ள ஆரோக்கியமான உணவாகும். உணவே மருந்து கொள்கையின் அடிப்படையில் உடலுக்கு தேவையான அறுசுவை உணவுகளையும் தயார்படுத்துவதே தமிழர் உணவு முறையின் சிறப்பாகும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு ஆகிய 6 சுவைகளையும் உள்ளடக்கியதே நம் பாரம்பரிய உணவு முறையின் சிறப்பாகும். அரிசி, பருப்பு, நெய் போன்ற பாரம்பரிய உணவுகள் உடலுக்கு தேவையான சமசீர் ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றன. பழங்கள், காய்கள், முழு தானியங்கள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுகின்றன. மேலும் சிறுதானியங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை தருகின்றன. கம்பு, சோளம், வரகு, சாமை, திணை போன்ற சிறுதானியங்கள் உடலுக்கு அதிக ஆற்றலை தருகின்றன. மேலும் சிறுதானியங்களில் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின்களை கொண்டுள்ளது. சிறுதானியங்களில் அதிக அளவு இரும்புச்சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுகின்றன. இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கின்றன. மேலும் உடலில் எலும்புகளை வலுவடைய உதவுகின்றன. சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, செரிமான பிரச்சனைகளை தடுக்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பாரம்பரிய உணவு முறையே சிறந்த வழியாகும். எனவே நம் பாரம்பரிய உணவுகளை உட்கொண்டு நம் உடல் நலமும் மனநலமும் பெறுவோம். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிதுன் கிருஷ்ணன் சூப்பராகவே வந்து அவரோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. மிதுன் கிருஷ்ணன், நீங்கள் எல்லா காயும் சாப்பிடுவீங்களா? எல்லா காயும்னா பாவக்காயும் சாப்பிடுவீங்களா? நிறைய பேர் கசப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்களே, உங்களுக்கு அது பிடிக்குமா? அம்மா சிறுதானியம்லாம் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அம்மா அப்பப்போ சமைச்சு கொடுப்பாங்க, அப்போ சாப்பிடுவேன். அப்பப்போ சமைச்சு கொடுப்பாங்களா? சரி, இனிமேல் மிதுன் கிருஷ்ணாவோட அம்மா வந்து டெய்லி சமைச்சு கொடுங்க, ஹெல்த்தியா, இன்னும் ஹெல்த்தியா. ஓகேயா? அப்பாவை கூப்பிட்டுலாமா? வாங்க மிதுன் கிருஷ்ணனோட அப்பா.
அது வீட்டில் தான் சமைப்பாங்க. ஓகே. முதல்ல எஸ்எஸ் வர்மா இந்த நிறுவனத்துக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய 40 பெற்றோர்கள் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நானும் பள்ளியில் வந்து தமிழாசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2000 பள்ளிக்கூடத்தை இவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை எங்களுக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவ்வளோ மாணவர்களை கவர் பண்ணி முத்தான ஒரு 40 மாணவர்களை அழகாக தேர்ந்தெடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு தான். இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தாலும் அடுத்த தலைமுறையில் நம்முடைய கல்வியின்பால் ஈர்ப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அதை பார்க்குறேன். மாணவர்களுக்கு இன்னும் சார் சொன்ன மாதிரி சிறப்பான ஒரு ஊக்குவிப்பாக அது இருக்கும். அவங்க மாணவர்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதே அந்த ஊக்குவிப்பு தான். இதை சிறப்பாக வளர்ந்த எஸ்எஸ் வர்மா நிறுவனத்துக்கு நான் நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் சார். சூப்பராக பண்ணீங்க. எஸ்எஸ் வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம் இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல்ல குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட டாபிக் எடுத்து அந்த டாபிக்குக்கான கருத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழம்னு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப படப்படன்னு அவங்க ஸ்டைலில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக ஜோஷிதா லால் இல்லையா, ஜோஷிதா லால் இருக்காங்க. என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க? புகை தடுதல். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். சூப்பராக பேசிடலாமா? ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். எங்கள் கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோஷ்டலால். நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது புகைத்தடுதல் பற்றி பேசப் போகிறேன். இன்றைய நம் உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் மாசும் அதிகரித்து வருகிறது. காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு போன்ற பல மாசுகள் உள்ளன. அதில் முக்கியமானது புகை மாசு. வாகனங்கள், தொழிற்சாலைகள், குப்பை எரித்தல் ஆகியவற்றால் புகை உருவாகிறது. இந்த புகை நம் காற்றை மாசுபடுத்தி கண்ணெரிச்சல், சுவாச நோய்கள், இரும்பல் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. புகை எப்படி காற்றை மாசுபடுத்துகிறது? புகை பல இடங்களில் இருந்து வரும். பட்டாசுகள் வெடிப்பதால் உருவாகும் புகை, பைக்கிலும் கார்களிலும் இருந்து வரும் புகை, தொழிற்சாலைகளில் இருந்து வரும் புகை, காட்டு தீயால் உருவாகும் புகை, குப்பை எரிப்பதால் வரும் நச்சு புகை. இதனை தடுக்க நாம் செய்ய வேண்டியது மரங்கள் நீரை நட்டல், குப்பை, பிளாஸ்டிக் போன்றவற்றை எரிக்காமல் சரியான முறையில் அகற்றல், வாகனங்களை குறைத்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தொழிற்சாலைகளில் புகை வடிகட்டுகள் பயன்படுத்துதல். முன்பு காலத்தில் மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். வீடுகள் சுருள்மண், மரம், கல் போன்ற இயற்கை பொருட்களால் கட்டப்பட்டன. மக்கள் காலை எழுந்து வயலில் உழைத்து எளிமையான உணவை உண்டு சுத்தமான காற்றில் வாழ்ந்தனர். தற்போது இன்றைய காலத்தில் மனிதர்கள் கணினி, இணையம், மொபைல் ஆகியவை மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாக விட்டன. வேற்றுமை. முன்பு காலம் இயற்கை மையம், தற்போது இயந்திர மையம். முன்பு எளிமை, அமைதி, இப்போது வசதி ஆனால் அழுத்தம். முடிவுரை: நம் உயிரை காக்க வேண்டுமானால் மாசை குறைத்து புகையை கட்டுப்படுத்துவது நம் கடமையாகும். புகை குறைத்தால் காற்று சிரிக்கும். இயற்கை நாம் காக்கும் போது நாளை நிச்சயம் நம்மை காப்பது இயற்கையே. நம் அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால் இந்த பூமி மீண்டும் பசுமையாக மாறும். நன்றி, வணக்கம். ஜோஷிதா லால் வந்து சூப்பராக அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே இயந்திரங்கள் எந்த அளவுக்கு வந்ததோ, அதாவது கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், மொபைல்ஸாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்ததோ அதே ஈக்குவலாக மன அழுத்தம், ப்ரெஷரு, நிறைய பேர் வந்து ஹீலிங் தெரப்பி போகிறதுன்னு ஹாஸ்பிட்டலாக தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மை. இயற்கை சார்ந்த வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. முக்கியமாக மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததே இல்லை. சூப்பராக பேசியிருக்கீங்க. உங்கள் பேரண்ட்டை கூப்பிடுவோமா? ஜோஷிதா லாலோட அம்மா வாங்க. எப்படி இப்போ பண்ணியிருக்காங்க மேம்? சூப்பராக பண்ணியிருக்காங்க மேம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸ்கூலில் நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நாங்கள் ஜஸ்ட்டு சொன்னாங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டாபிக் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணது ஸ்கூலில் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும்னா மேம் தான், தமிழ் மேம் தான். அவங்க தான் எங்களுக்கு இவ்வளோ வந்து ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்
அவங்க தான் வந்து எங்களுக்கு இவ்வளோ என்கரேஜ் பண்ணி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நம்ம சேனல் போகிறோமே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு. மேம் தான் நல்லா என்கரேஜ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து மேம் தான். தமிழ் மேம் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். தமிழ் மேம் வாங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாரும் நல்லா பேசணும்னு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்க அத்தனை குழந்தைங்களும் நல்லா பேசணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த எஸ்எஸ் வர்மா இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு முதல் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். குழந்தைங்க பாண்டியன் சார் சொன்னார், எனக்கு தெரியாது, கால் பண்ணும்போது தான் தெரியும். அவர் சொன்னார் ஜஸ்ட்டு அவங்களுடைய ஃபியரை போக்கணும், மேடையில் ஏறும்போது அவங்களுடைய ஃபியர் போகணும். மேடை பேச்சுனாவே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து அவங்க மனசில் வச்சுருந்துட்டு எப்பயுமே எந்த ஒரு இதையுமே அவங்க வெளிப்படுத்தவே முடியாமல் போயிடுது, தைரியமே இல்லாமல் போயிடுது. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம கூட அவரோட பேச்சு திறமையை நிரூபிக்கிறதுக்கு ரோஷன் வந்திருக்காரு. பேசிடலாமா? என்ன டாபிக் பேச போறீங்க? நெகிழியை தவிர்ப்போம். சூப்பரா பேசுங்க. ஆல் தி பெஸ்ட். இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் ஆரோஷன். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்பொழுது நெகிழியை தவிர்ப்பதை பற்றி கூற வந்துள்ளேன். நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை நெகிழியை பயன்படுத்தாமல் வாழை இலையை பயன்படுத்தலாம். தண்ணீர் குடிக்க பயன்படுத்தும் நெகிழி பொருள்களை தவிர்த்து மண்பானை, சில்வர் பாத்திரம் போன்றவற்றை பயன்படுத்தலாம். சந்தைக்கு செல்லும் பொழுது கூடைகள், துணிப்பைகள் போன்றவற்றை உபயோகிப்பது நல்லது. நாம் நெகிழி பொருட்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்தால் அதன் மூலம் நெகிழி பொருள்களை குறைக்கலாம். நம் நெகிழி பொருள்களை குப்பையில் தூக்கி எறிவதற்கு மாற்றாக அதனை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக, பயன்படுத்திய நெகிழிகளை கொண்டு மொட்டை மாடியில் செடிகளை நட்டு வளர்க்கலாம். முடிந்தவரை நெகிழி பொருள்களை உபயோகிக்காமல் இருக்கலாம் அல்லது நெகிழி பொருள்களை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தலாம். நம்முடைய நாட்டில் ஏராளமான நன்மை வாய்ந்த இயற்கை பொருட்கள் உள்ளன, அதை பயன்படுத்துவோம். வீடுகளில் நெகிழி பொருள்களை அறவே தவிர்த்து மாற்று பொருட்களான கண்ணாடி, உலோகம் மற்றும் மரத்தாலான பொருட்களை பயன்படுத்தலாம். இவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை. சாலைகள் அமைத்தல், வீட்டு மதில்கள் போன்ற கட்டுமானங்களுக்கு நெகிழியை பயன்படுத்துவது போன்ற மறுபயன்பாடுகளையும் ஊக்குவிக்கலாம். நெகிழி பொருள்களை தவிர்க்கும் போது விவசாய நிலம், மணல், நீர்நிலைகள், விலங்கினங்கள் சுற்றுச்சூழல் மேம்பாடு அடைதல், தட்பவெப்ப நிலையை சமன்படுத்துதல் போன்றவைகள் மூலம் நம் நாடு தூய்மையாகவும் பசுமையாகவும் இருக்க உதவும். நெகிழியின் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நெகிழி பொருள்களை தவிர்த்து இயற்கையை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். சுற்றுச்சூழலின் மீதான அக்கறை காட்டும் ஒவ்வொருவரும் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க முன்வர வேண்டும். நமது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பும் நமது அடுத்த தலைமுறையின் ஆரோக்கியமான வாழ்வும் நமது நடவடிக்கைகளில் உள்ளது. நெகிழி இல்லா உலகம் என்பது எளிதான காரியமாக இல்லாவிட்டாலும் அதற்கான முயற்சிகளை இன்றே தொடங்குவோம். நெகிழியை தவிர்ப்போம், மாசில்லா உலகை படைப்போம், பூமியை காப்பாற்றுவோம், நெகிழியை கைவிடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரோஷன் ரொம்பவே தெளிவான உச்சரிப்போட ரொம்பவே அந்த கையெல்லாம் அசைச்சு எவ்வளோ அழகா அவரால் ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. சூப்பராக சொன்னீங்க ரோஷன். உங்கள் ஃபேமிலியிலேருந்து கூப்பிட்டுலாமா? ரோஷனோட ஃபேமிலியில் அம்மா வாங்க. வாங்க 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 சொல்லுங்கம்மா. ரோஷன் எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு? அவனோட பெஸ்ட்டு அவன் கொடுத்துருக்கான். ஓகே. தமிழ் காம்படிஷன்னா எப்போவுமே அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிடுவான். நான் சொல்கிறேனோ இல்லையோ அவனையும் ஃபஸ்ட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவான் ஒரு ஈகர்னஸில். அவரோட டிசிஷன் எல்லாமே
சொல்லுங்க, நீங்களும் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க ஜெயராம் ரெண்டு பேருமே. ஆமாம், ஜெயராம் பப்ளிக் ஸ்கூலில் வந்து ஸ்டேஜ் ஃபியர் போக்குறதுக்காக அங்கே வந்து ஸ்கில் டேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவன் வந்து நல்லா இது பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஆங்கர் மாதிரி அவன் வந்து ஸ்கூல்லே வந்து எல்லாத்துக்கும் அந்த காம்படிஷனில் எல்லாத்துலேயும் வந்து சேர்ந்து நல்லா இது பண்ணுவான். ஸ்கில் டேஸ் ஃபங்க்ஷனில் எல்லாத்துக்குமே இது பண்ணுவான். அவன் வந்து வீட்டிலேயே நல்லா குறும்பு பண்ணாலும் வந்து படிக்கிறதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் படிச்சுக்குவான். இது வந்து ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு சான்ஸு கிடைச்சது. அது மேலே மேலே வரணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரோஷன், நீங்கள் ஆங்கரிங்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. குட்டியாக ஏதாவது ஒரு சாம்பிள்? ஓகே. I'm going to call my grandmother to tell about some interesting facts about science. ஓகே, தேங்க்யூ ரோஷன். தேங்க்யூ மேம். எஸ்.எஸ். வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம கூட ஹரீஷ் இல்லையா, ஹரீஷ் இருக்காரு. என்ன டாபிக் பேச போறீங்க? பூமி எப்படி மாசாகிறது. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். சூப்பராக பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட் ஹரிஷ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிஷ். நான் 5ஆம் வகுப்பு ஜெயராம் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இப்பொழுது பூமி எப்படி மாசாகிறது என்று கூறப்போகிறேன். பூமி மனிதர்களையும் விலங்குகளையும் வாழ வைக்கும் ஒரு பெரிய இல்லம். ஆனால் இன்று மனிதர்களே அதை மாசாக்கி வருகிறார்கள். முதலில் காற்று மாசு. தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் வெளியிடும் புகை காரணமாக காற்று மாசடைகிறது. இதை நாம் சுவாசிக்கும் போது கேன்சர், ஆஸ்துமா போன்ற நோய்கள் வந்து நம் உடல் நலம் பாதிப்படைகிறது. மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பதனால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இரண்டாவது, நீர் மாசு. தொழிற்சாலைகள் வெளியிடும் சாய கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் நதிகளில் கலப்பதனால் நதிகளில் வாழும் உயிரினங்கள் பாதிப்படைகின்றன. மற்றும் இதனால் நம்மால் இத்தண்ணியை பயன்படுத்தவோ குடிக்கவோ முடியாதது ஆகிறது. மூன்றாவது, மண் மாசு. ரசாயன உரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணில் சேர்வதால் மண் தன்னுடைய சத்துக்களை இழந்து செடிகள், மரங்கள், பயிர்கள் நன்றாக வளராமலே போய்விடுகின்றது. நான்காவது, மரம் வெட்டுவது. மரம் வெட்டுவதால் ஆக்சிஜன் உற்பத்தி குறைந்து காற்று மாசு அதிகரிக்கிறது. இதனால் நமக்கு சுவாச பிரச்சனை ஏற்படுகின்றது. மற்றும் விலங்குகளின் வீடு அழிந்து மழை குறைவு, காலநிலை மாற்றம் போன்ற பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இவையெல்லாம் சேர்ந்து நமது பூமியின் சத்துக்களை கெடுக்கின்றன. இதையெல்லாம் தடுப்பதற்கு நாமும் சில செயல்களை செய்வோம். மரம் நடுதல், பிளாஸ்டிக் பொருட்களை ஒழித்தல் மற்றும் சுற்றி இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருக்கலாம். சிறிய செயல் பெரிய மாற்றத்தை தரும். நாம் நம் பூமியை காப்பது நமது கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரீஷ் கடைசியாக முடிக்கும்போது சிறிய செயல் பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இப்போ இருக்க குட்டி பசங்க எல்லாருமே மேக்ஸிமம் இயற்கை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு வளர்ந்து இன்னுமே இயற்கையை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க நம்புறேன். ரொம்ப சூப்பராக பேசிட்டீங்க ஹரீஷ். கூட யார் வந்திருக்கா? வாங்க ஹரிஷோடம்மா. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க ஹரிஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணுறாரு. ஸ்கூலில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த சான்ஸ் கொடுத்த எஸ்.எஸ். வர்மா டிவிக்கு ரொம்ப நன்றி. தமிழம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்கள் யாருக்கா தேங்க்ஸ் சொல்லணுமா? தமிழம்மாவுக்கும் எஸ்.எஸ். வர்மாவுக்கு டிவி ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம கூட அவங்களோட திறமையை காட்டுறதுக்காக நந்திதா இருக்காங்க. நந்திதா, என்ன டாபிக் பேச போறீங்க? இறங்கி. சூப்பராக பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட் நந்திதா. இங்கு உள்ள எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சே நந்திதா. 6ஆம் வகுப்பு இ பிரிவு, அரசு மாதிரை மேல்நிலைப் பள்ளி, ஜாரி, கொண்டலாம்பட்டி, சேலம். 10 ஆண்டுகள் ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரிந்த பெற்ற என் தமிழனை வணங்கி தன்னை விட உயர்த்தி நிற்க வைக்க எங்களுக்காக முழுமூச்சு ஆள வைக்க உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளிவீச காத்திருக்கும் என் இளமை காளையர்களே, கண்ணீர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்துணை பேரையும்
சிரம் தாழ்ந்து பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி கனவு எனும் சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, ஒருவன் நெஞ்சில் நங்கூரும் போர் பாய்ச்சலில் சொல்லி செய்தவர் மத்தியில் சொல்லில் செய்தவர். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் கலையாது கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர். அவர் முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் கனவிற்காகவும் தன் நாட்டிற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கதாநாயகனையும் கதாநாயகனும் ஆவுல் பக்கீர் ஜைனுலா தீப் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் பேச வந்துள்ளேன். உழைப்பர்களுக்கு மட்டும் சிறந்த வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. தனுஷ்கோடியில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ஆசிமா மரங்கள். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணங்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நந்திதா ரொம்ப சூப்பராகவே அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாங்க. கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு என்ன கனவு இருக்கு? எனக்கு நல்லா படிக்கணும், நல்லா பட்டிமன்றத்துலாம் போய் பேசணும், நல்ல வேலை வாங்கணும். சிறந்த பேச்சாளர், நம்ம முன்னாடி எதிர்கால பேச்சாளரே இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் நந்திதா. நந்திதா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்க சார், நந்திதா எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணிக்கிறாங்க. வீட்டில் யார் அதிகமாக பேசிட்டே இருப்பா? நந்திதா தான் பேசிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் பேசிட்டே இருப்பீங்களா? அப்பா ரொம்ப சைலண்டா? இங்கேயும் அப்பா ரொம்ப சைலண்டாக தான் இருக்காரு, அப்படிதானா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ நந்திதா.